நம்ம வந்து அதிகமா பாசம் வச்சிருக்கிற யாருக்காவது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல், சின்ன ஒரு மிஸ்ஹேப் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட, நம்ம வந்து ரொம்ப அதிகமா பதறிருவோம். ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் வொரி பண்ணி, அந்த ஆப்போசிட் பெர்சனையும் ரொம்ப வொரி பண்ண வச்சுருவோம். ஆனா நம்ம அப்படி பதறத பார்த்தோன்னே, ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை, கால் முறிஞ்சிருந்தா கூட, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, "சின்ன ஸ்க்ராட்ச் அவ்வளோதான். லேசா அடிபட்டுருக்கு அவ்வளோதான்." லைட்டா ஒரு மைல்டு கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பூதாகரமான விஷயத்த கூட ரொம்ப சாஃப்ட்டா, மைல்டா, சாதாரண விஷயமாக்கி சொல்லிடுவாங்க. ஏன்னா, ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து பயந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ, இதுக்கு பேர் வந்து அண்டர் ஸ்டேட்மென்ட். அதாவது அடக்கி வாசிக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் கூட, அத வந்து அப்படியே கன்வே பண்ணாமலோ, அல்லது அத மிகைப்படுத்தி சொல்லாமலோ, அதனுடைய இன்டென்சிட்டிய ரொம்ப கம்மி பண்ணி, ரொம்ப குறைச்சு, சாதாரண விஷயமாக்கி சொல்றது தான் வந்து அண்டர் ஸ்டேட்மென்ட். சிலருக்கு வந்து அப்பப்ப நெஞ்சு வலி வரும். லைட்டா அப்படி நெஞ்சில இப்படி கைய வச்சுட்டாங்கன்னா போதும். அவங்க ஃபேமிலியில உள்ள மெம்பர்ஸ் எல்லாம், "என்ன என்ன என்னாச்சு?" அப்படின்னு பதறுவாங்க. ஸோ, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஒண்ணும் இல்ல, லேசா வலிக்கிற மாதிரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அண்டர் ஸ்டேட்மென்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.